வணக்கம் நண்பர்களே. இதை கரூரில் விஜயோட மாநாட்டில் இது வரைக்கும் 41 பேர் இறந்துருக்குறாங்க. கொஞ்ச நாள் யோசிக்கணும். இந்த முட்டாள் ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடை யாராலையும் திருத்த முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நம்ம சினிமாவில் பார்க்குறோம், எவ்வளோ பார்க்குறோம், அதை விட்டுட்டு நேரில் போய் குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்கன்னு போய் அப்படின்னா போய் நடிக்கிறவங்களுக்கு பார்க்கணும். குழந்தைய தூக்கிட்டு போய் இன்றைக்கி பறி கொடுத்துட்டு நிற்கிறத நீங்கள். விஜய் எஸ்கேப் ஆகி அவர் தனியாக ஏரோப்ளேன் வச்சு நேராக வீட்டில் போய் படுத்துட்டார் நீலாங்கரையில். இது வரைக்கும் அவர் வெளியே வரல. சரியா? ஏமாந்து போகிறது நீங்கள் தான், தமிழ்நாடு மக்கள் தான், ரசிகர்கள் தான். இந்த முட்டாள் ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் யாரையுமே திருத்த முடியாது. அது இன்னொரு பக்கம். ஆனால் விஜய்க்கும் சரி, டிவிக்கு அவங்க தொண்டர்களுக்கும் சரி, எப்பப்போ கேட்டால் ஸ்டாலின் குரூப்பு, டிஎம்கே சதி, இதுதான் முதலமைச்சருக்கு வேலையா? உங்கள் கூட்டத்தில் பூந்து பிரச்சனை பண்ணோன்னு அவருக்கு இதுதான் வேலையா? தமிழ்நாடு மக்களை பாதுகாக்கிறது தான் அவரோட வேலை. எப்போ பாரு டிஎம்கே. உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதா? டிஎம்கே மட்டும்தான் தெரியுமா? வேறு எதுவுமே தெரியாதா? உடனே கேட்டால் ஒருத்தன் சொல்கிறான், ஏன் செந்தில் பாலாஜி அங்கே வந்தார்? செந்தில் பாலாஜி அவர் சொந்த ஊர், அது அவரோட தொகுதி. அவர் அங்கே தான் இருக்கிறாரு. பின்ன அவர் வராமல் யார் வருவா? விஜயோட அவங்க அப்பாவா வருவார்? பைத்தியகாரத்தனமாக கேள்வி கேட்குறீங்களாடா? உங்களெல்லாம் திருத்த முடியாதடா, சத்தியமாக சொல்கிறேன். இவ்வளோ உயிர் போயிருக்குது. ஒரு பொம்பளை சொல்லுது, எனக்கு எங்கள் வீட்டுக்காரோட விஜய் தான் பிடிக்கும், விஜய் போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானம்மா? விஜயோட போய் குடும்பம் நடத்து. அறிவில்லை உனக்கு? புருஷனோட போய் அடுத்தவனை பிடிக்குன்ற உங்களெல்லாம் செருப்பால் அடித்தா என்ன? இதெல்லாம் ஒரு கேள்வி? அதெல்லாம் அசிங்கமாக இல்லை சொல்கிறதுக்கு? உங்களை மாதிரி பைத்தியக்காரங்கள் நாய்ங்களாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது நாடு. நான் விஜயை பார்த்ததே இல்லையா? விஜய் பண்ணா தூக்கி கொடுத்துட்டாரு. விஜய் நின்னாரா? இவங்க சொல்கிறாங்களே திமுக சதின்னு. இன்றைக்கி அந்த திமுக தான் நிற்கிது. நைட்டோட நைட்டாக பாவம் அந்த மனுஷன் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடிறாரு இந்த வயசான காலத்தில், முக ஸ்டாலின். ஏன்? மக்கள் நலத்துக்காக. ஐயோ என்னோடய மக்கள் உயிர் போச்சுன்றதுக்காக. யார் ஓடி வந்தா? திமுக தான் ஓடி வந்தது, தெரியுமா? இதே செந்தில் பாலாஜி தான் ஓடி வந்தார். தாவேக்காரன் ஒருத்தன் வந்திருப்பானா? அண்ணன் அன்பில் மகேஷ் அவர் ஓடி வராரு. ஓடி கதறாரு. ஏன்டா நான் உங்களுக்கு எவ்வளோ படித்து சொன்னேன், இப்படி இருக்கீங்களாடா? அவர் கதறாரு. அவருக்கு எல்லாத்துக்கும், திமுகவுக்கும் தெரியும், திமுகவில் இருக்க ஒரு தொண்டனுக்கும் தெரியும், ஒரு உயிரோட வலி வேதனை என்னன்றது அவங்களுக்கு தெரியும். தேவைக்காவுக்கு தெரியாது. அவர் விஜய் நினச்சிட்டு இருக்கிறாரு சினிமா. தலைவா, இது சினிமா இல்லை, வாழ்க்கை. புரியுதா? நீ நினச்சிக்கலாம் 3 மணி நேரம் படத்தில் நடிச்சிட்டு சீனை போட்டு ஒரே பாட்டில் முதலமைச்சர் ஆகிடலான்னு. உனக்கு என்ன தெரியும்? 1 கிலோ அரிசி என்ன விலை விற்கிதுன்னு தெரியுமா? 1 கிலோ பருப்பு என்ன விலை விற்கிதுன்னு தெரியுமா? 1 லிட்டர் பாமாயில் என்ன விலை விற்கிதுன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாத தற்கொலை நீலாம் வந்துட்ட. உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு பணத்தில் பொருளை தான் தெரியும், மக்களோட கஷ்டம் தெரியாது. இத்தனை நாள் எங்கே போயிருந்த? நீ ஆரம்பத்துலேருந்து அரசியலுக்கு வந்திருந்தேன்னா தெரியும். உனக்கு வெயில் படக்கூடாது, கூலிங்லேயே ஏசிலே இருந்த ஆள் நீ. திமுககாரன் அப்படி கிடையாது. மழையிலையும் வெயில்லையும் ஜெயில்லையும் கஷ்டப்பட்டு அந்த கொள்கை, மக்களுக்காக வாழணும், மக்களுக்காக உயிரை விடணும், அந்த மாதிரி இயக்கம் தான் திமுக. புரியுதா? திமுக பற்றி பேசுறதுலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. அது முதல் விஜய்க்கும் தகுதி கிடையாது, சீமானுக்கும் தகுதி கிடையாது, பாஜகவுக்கும் தகுதி கிடையாது. ஏன் அந்த ஒரு தற்கொலை இருக்கிறான சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி, டுபாக்கூர் பழனிசாமி, அந்த பழனிசாமி கூட நாகரிகம் என்னன்னு தெரியாதவன் அவன்லாம். புரியுதா? இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு, டிஎம்கே பற்றி பேசுறதுலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. என்ன? திமுகவை பற்றி இன்னொரு வாட்டி சீண்டாதீங்க. திமுக பற்றி இது வரைக்கும் உங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் நாக்கு அழுகிடும். புரியுதா? இன்றைக்கி திமுக இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை, தெரியுமா? படிக்கிற குழந்தைங்களுக்கு அன்னதானம், இது காலை உணவு திட்டம், மதிய திட்டம்,
மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், முதியோர்களுக்கு பென்ஷனு. எவ்வளோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது பிஜேபியால். ஒருத்தங்க கேட்க உங்களுக்கு நாதி இருக்குதா? விஜய்க்கு நாதி இருக்குதா? மோடி அதை பற்றி தைரியமாக பேசுறதுக்கு நாதி இருக்குதா? இந்த எடப்பாடி காலில் விழுந்து பழனிசாமி சேரு கீழே தவந்து போனார், அவனுக்கு தகுதி இருக்குதா? தகுதி உள்ளவன் வந்து பேசணும் தமிழ்நாடை பற்றி, தகுதி இல்லாதவன் பேசக்கூடாது. புரியுதா? திமுகவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் சரியாக இருக்கிறேன்னான்னு முதல்ல யோசி, அதுக்கப்புறம் பேசு. முதல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டில் நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது உங்களுக்கெல்லாம். நீங்கள் திமுக பற்றி பேசுகிறீங்க. நான் அப்படின்னு இன்னும் இது வரைக்கும் பிஜேபி எதிர்த்து நீங்கள் என்னடா பண்ணியிருக்கீங்க? எவனா சொல்லு. ஒரு பக்கம் சீமா கதறான், 7 லட்சத்துக்கு 70 கோடி கொடுத்தான், வாங்கிட்டு அப்படியே கம்முன்னுட்டான் அவன். எடப்பாடி பழனிசாமி சம்மந்தி வீட்டில் ரைடு விட்டான், அவன் பயந்துன்னு நான் கூட்டணி வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவானே, நான் ஜெயிச்சிட்டேன்னு. அந்த மாதிரி அவன். இப்போ 3வது இவனுக்கு எல்லாமே வந்து பிஜேபியோட பி டீம். இவனுங்கெல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டுக்காக போராடுற ஒரே ஆள் திமுக, தளபதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வைகோ, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் எஸ்டிபிஐ கட்சி, அப்புறம் அண்ணன் வேல்முருகன், நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு ரொம்ப நேரம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, மூச்சு பிடிச்சி என்னை மன்னிச்சிங்க. அதாவது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய முக்கிய கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவில் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி தற்கூரிகளுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, எவன் நல்லவன் எவன் கெட்டவன். புரியுதுங்களா? 1000 பேர் வரலாம், தமிழ்நாட்டுக்கு எவன் நல்லது செய்கிறானோ அவன் மட்டும்தான் தமிழன் தலைவன். அந்த தகுதியும் அந்த திராணியும் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. ஓகேவா? இதுக்கு மேலே திருந்துங்க.